Fasten your seatbelts, let's take off now. Oh supernova, இது என்ன ஹாய் மக்களே, குட் மார்னிங் கோச். நாங்கள் ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு லங்காவியில் டே 2. எங்களுக்கு வந்து ஐலாண்ட் ஹாப்பிங் டூர் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கை பிரிட்ஜ் கேபிள் கார் இன்றைக்கி தான். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இல்லை நேற்று வந்து சும்மா சைட் சீங்க அங்கங்கே போனோம், ஆல்ரெடி இருக்கிறத பார்த்தோம். பெருசாக வந்து நைட் மார்க்கெட் சோறு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்கா. இன்னைக்கு வந்துட்டு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா ஐலாண்ட் ஹாப்பிஙங் டூர், ஐலாண்டை சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு கேபிள் கார், அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரிட்ஜ், இந்த படத்துலலாம் வர ஸ்கை பிரிட்ஜ், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். துர்காதேவி வந்துட்டு அகரனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எங்களுக்கு 1 hour ஆச்சு, ஆனால் vlog எடுக்க முடியல. ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க டைமில் 8:20, 8:40க்கு வந்துட்டு பிக்கப் டைமு. என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கன்னா 8:40க்கு மேலே அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டான கம்பெனியாக இருக்குமோ? ஏன்னா எல்லாரையும் டைமுக்கு பிக்கப் பண்ணிட்டு ஐலாண்ட் ஹாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ நாங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். அகரன், ஆர் யூ எக்ஸைட்டட்? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஓசி சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு இல்லை, காசு முன்னாடியே கொடுத்துட்டோம். காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட கேட்டுக்கோ, காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக. ஹாய், குட் மார்னிங். இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஹியர்? நம்பர் 523. Okay, thank you. Full creamy, yogurt, mayonnaise, muesli, sauce. Watermelon, honeydew, it's your coffee, hot milk. இங்கே ஃபுல்லாக பெவரேஜஸ் மாதிரி அந்த இம்மீடியட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஓகே, டொமேட்டோ சட்னி, இட்லி, நல்லூர் இட்லி, சப்பாத்தி, லைவ் கவுண்டரில் நம்மளுக்கு ஆம்லேட் போட்டு தராங்க. half boiled eggs, hard boiled eggs. அங்கே ஃபுல்லாக எக்கு அது மாதிரி வச்சு இங்கே தான் மெயின் டிஷ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கே பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் அந்த லாஸ்ட்டில் இது இருக்குது. ஃப்ரைட் பாஸ்தா, சிக்கன் சாசேஜ். Yeah, it's a mashed potatoes. இது காராமணி பயிர் மாதிரி பெருசாக உள்ள பயிர். French toast. We have French toast here. இது maple syrup போட்டு. இங்கே கஞ்சி மாதிரி வச்சுருக்காங்க. அதே தான், கஞ்சி தான். ஓகே, அடுத்து வந்துட்டு இதில் தொட்டுக்கிறது சிக்கன் சூப், சிக்கன் ஃப்ரைடு வாங்டன். இது நான் பார்த்துருக்கேன் நிறையா. இப்போ இங்கே என்னென்னா ஓகே ஸ்டீமில் இருக்குது. சிக்கன் டம்ப்ளிங், மோமோ மாதிரி உள்ள டம்ப்ளிங். ஜாம்ஸ், எல்லாமே ஜாம்ஸ் ஆக்சுவலாக. சேமியா, இது ஃப்ரைடு பீஃபோன் போட்டு. ஓகே, ஃப்ரைட் ரைஸ், ஃபிஷ், சிக்கன் கறி. ஓகே, pretty much நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம சாப்பிட
கோகுல் எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு எடுக்க போயிருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் அகரன் சார் சாப்பிட்டுருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்க? பச்சை மெல்லனா? ஸோ நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொடுத்துருக்கேன். அவன் கையில் வாட்டர் மெல்லனும் இருக்குது, அதை சேர்த்து சாப்பிட்டுருக்கான். இந்தாங்க அம்மா. ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வெரைட்டி கிளம்புன்னு சொன்ன கேப் டிரைவருக்காக வந்து கிளம்பி வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள். ஸோ நல்லா சாப்பிட்டோம், நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. அகரனும் சாப்பிட்டாச்சு. அகரனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். சாப்பிட்டு லஞ்ச் பாக்கையும் நான் இங்கே வச்சுட்டேன். என்னாச்சுமா? சரி, எங்கள் வண்டியில் எங்கள் காரில் எங்கே பார்த்தீங்க சொல்லுங்கள். அவங்க வந்துட்டாங்கன்னா அங்கே போயிட வேண்டியதான். ஆனால் வெயில் பொழக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ தம்பிக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே ஒரு செட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எங்கள் கேப் டிரைவர் வந்த உடனே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இங்கே வண்டி வந்துச்சு. என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க ராங்கால் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு நாங்கள் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு வழியாக இப்போ தான் வந்திருக்காங்க. ஸ்ட்ராலர் எல்லாமே பேக். அகரன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். சரி தம்பி, இப்போ தூங்குறது நல்லது தான். நம்ம அங்கே போகிற வரையும் தூங்கிட்டு அப்புறமா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். We started. ஸோ இங்கேருந்து ஜெட்டிக்கு ஒரு 3 மினிட்ஸில் போயிடுவோம். இப்போ வண்டி ஏறிட்டோம். அங்கே வந்து ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல. இவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் புரியல. ஸோ அங்கே போய் தான் கேட்கணும். அப்போ ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு தம்பியை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மலாய் கேட்குறீங்களா? பேசி முடிச்சிட்டாங்களா? Okey. Nak kat semua daripada tunggu sat lah. What celebration? This one government car. This one August. This August have a celebration for Malaysia ceremony. Okay. Some from British 30. Independence. Yeah, independent. Okay, 30, okay. 31 August. This month, this one have a many flag from many flag. Yeah. In India, today is the celebration. Oh, today. Okay. August 15. Okay. This one government from Langkawi only. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 31 வந்து மலேசியாவில் இண்டிபெண்டன்ஸ் நினைக்கிறேன். இங்கிலீஷில் எனக்கு அதான் புரிஞ்சிச்சு. அதனால இங்கே எல்லாம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கான். கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டு இருக்கா. நாங்களே யோசிச்சோம், மலேசியா ஃபுல்லாக எல்லாம் ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணிடுறாங்களே, அங்கங்கே எல்லாருக்கும் இருக்கு. அவ்வளோ நாட்டுப்பற்று உள்ளவங்களோ நினச்சேன். ஆனால் வந்து ஆகஸ்ட் வந்தாலே கொஞ்சம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களாம்மா ஃப்ளாக்ஸ். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம். இந்த வண்டிகள்லாம் போய் முடிக்கணும்னு பார்க்குறோம், போக மாட்டுது. செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு ஃபுல்லாக அந்த வண்டி வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் இந்த ரைட்டு திரும்ப மாட்டுறானுங்க. ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இவர் தான் டிராஃபிக் நிறுத்திட்டு இருந்தார். இங்கே ஹார்னே வந்துட்டு பெருசாக சவுண்டு அடிக்க மாட்டுறாங்க. லைட்டான ஹார்ன் தான் ஆக்சுவலாகவே அடிக்கிறாங்க. நம்ம ஊர்லாம் அடித்து தள்ளியிருப்பானுங்க நேரம் சிக்னல் பார்த்துட்டு. ஸோ நம்ம செட்டிக்கு வந்துட்டோம் பக்கத்தில். ஸோ ஐ திங்க் இதுதான் எனக்கு எல்லோ கலர் பில்டிங். ஓகே, நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக 20 பேர் என்னமோ உண்டு மாமா, எல்லாரும் ஒரே போட்டு. இப்போ எங்களால் வெயிட் பண்ணுறாங்களா என்னமோ, ஆனால் பேசி இவ்வளோதான் புரிஞ்சிருக்கு. நீங்கள் போய் பார்த்தது. हम साउथ इंडिया टूर पर निकले हैं. மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான்.
போயில தெரியும். இன்ஃபேக்ட் போட் நம்பர் கூட அவர் ஏதோ சொன்னார், C88 CA எதுவுமே தெரில. ஆனால் பாவமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்பிடுச்சு. அவர் எங்களுக்கு முன்னாடி பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. போட்டு கிளம்பிடுச்சான்னு தெரியலன்ட்டு. வாட்டர் ஸ்போர்ட்லாம் இருக்கா? ஓகே, ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. அகரனுக்கு கொடுக்குறீங்களா? ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ மீன் போயிட்டார். நாங்கள் வந்து எங்கள் ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ரன்னிங் போர்டில் ஏற okay. You just send video for me. I will send. I WhatsApp you. Thank you. இருக்கா வந்துட்டோம், ரெடி ஆகிட்டோம். ஏதோ வர அங்கேருந்து கை காமிக்க. C88 கையெல்லாம் காட்டுறாங்க. ஓடி வந்துட்டுருக்கோம். இங்கே உன்னை காணோம். இங்கே வரியா? போட்டு எங்களுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்துருக்கு போல். நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். எல்லோரும் ஒரு முறைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நினச்சிருப்பாங்க. லைஃப் செகண்ட் மாட்டிகிட்ருக்கோம். இது மட்டும் போட்டு உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல இருந்து நான் விளையாண்டுருக்கேன். உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஐயா காப்பாத்துங்க. Excuse me, I give you time 1 hour 10 minutes, okay? 1 hour சுற்றி பார்த்துட்டு வரணும். ஓகே, வந்து இறங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐலேண்ட் ஹாப்பிங். ஓ மங்கீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நேற்றுக்கு சொன்னாங்கல்ல ஐலேண்டில் பார்ப்போன்ட்டு. அது இருக்குமாம்மா. ஓ
நம்ம பெருசாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறதில்ல, ஆனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு, எல்லாருமே எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கடல் மாதிரியே தெரியலப்பா. நாங்கள் ஸ்டாலர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நல்லா தம்பி தூக்கிட்டு தான் நடக்கிறோம். அது மீன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக 6 ரிங்கேட்ஸ் கேட்குறாங்க, ஒரு ஆளுக்கு 6 ரிங்கேட்ஸா. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப டயர்டுங்க. என்ன சொல்கிறேன், நான் ஃப்ரீயாக எல்லாம் கொண்டே போட்டேன். ஏறி எங்களால் முடியல. நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு உங்களுக்கு காட்டுறேன்.